வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 25 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. உயரழுத்தம் கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்றிக் கொண்டிருக்கிறது. கிழக்கு கடலோரத்தில் இருந்து உள்ளே போக போக வெப்பம் உயர்ந்து உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களின் உள் பகுதிகளிலும் மேற்கு மாவட்டங்களிலும் வெப்பம் உயர்ந்து காணப்படும். கடலோரம் உயர்ந்திருப்பது போல் இருந்தாலும் உள்ளே இருக்கும் வெப்பத்தை விட ஃபாரன்ஹீட்லேயே சுமார் 10 டிகிரி வரை கடலோரம் குறைவாக இருக்கும். சுமார் 8 டிகிரி 7 டிகிரி வரைக்கும் கடலோரம் குறைவாக இருக்கும் உள் வெப்பத்தை காட்டிலும். இதனிடையே இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான் இந்த வெப்பம். 29ஆம் தேதிக்கு பிறகு வெப்பம் பொள்ளாச்சி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் வெப்பம் குறைந்து உள்ளே தொடர்ந்து அதே நிலையில் நீடித்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இந்த மாத இறுதி நாள் 30, 31 ஆங்காங்கே இடிமழை ஒரு சில இடங்களில் கொடுக்க இருக்கிறது, வெப்பத்தை கொஞ்சம் குறைக்க இருக்கிறது என்ற தலைப்புச் செய்தியுடன், அதே போல ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி இலங்கை நெருங்கி கிழக்கு காற்றை முதலில் அனுப்பி பிறகு தெற்கு தென்கிழக்கு காற்றை அனுப்பி உயரழுத்தத்திலிருந்து விடைபெற செய்து குறைந்த அழுத்த காற்று கிழக்கு தென்கிழக்கு காற்று தெற்கு காற்றினுடைய மழை உருவாகி இருக்கிறது. முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தின் முற்பகுதி 4ஆம் தேதி ஏப்ரல் 4லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கூட இருக்கலாம். ஆக 29க்கு பிறகு வெப்பம் குறையும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நிச்சயமா குறையும். உள்ளே கொஞ்சம் கூடியிருந்தாலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் உயர்ந்திருக்கக்கூடிய இடத்துல கூட 3ஆம் தேதி ஏப்ரல் 3லிருந்து குறையும். ஆக நாம உச்சபட்ச வெயிலை அனுபவித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த மார்ச் இறுதி நாட்கள். இன்றிலிருந்து 28ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் உள் மாவட்டங்களில் உயர்ந்திருக்கும். பொள்ளாச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கணவாய் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் வரக்கூடிய 28ஆம் தேதி வரை உயர்ந்திருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வெப்பம் உயர்ந்திருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டும். தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி 100 டிகிரி, கண்டிப்பா பொள்ளாச்சி 100 டிகிரி எட்டும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வெப்பத்தால் லேசாக்கி வளிமண்டலத்தின் மேலடுக்குக்கு போயிடும். கீழடுக்கில வெப்பம் உயரும், அதாவது வறண்ட காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்கும். இதன் காரணமாக பொள்ளாச்சி 100 டிகிரி எட்டும். இன்னைக்கு கோயம்புத்தூர் 97 டிகிரி ஃபாரன்ஹீட், தாராபுரம் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், இந்த ஈரோடு மற்றும் நம்பியூர் இந்த பகுதியெல்லாம் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை 98ஆகவும், திண்டுக்கல் கரூர் திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதி சொல்லலாம், கரூர் மாவட்ட எல்லை அரவக்குறிச்சி ஒட்டிலும் 98, ஈரோடு 98 இருக்கும். வேலூரும் கூட 98 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் எல்லாமே 98, திருச்சிராப்பள்ளி 97 இருக்கும். புரியுதுங்களா? சிவகாசி விருதுநகர் வெம்பக்கோட்டை கோவில்பட்டி எல்லாம் 100 டிகிரி இருக்கும். இப்ப முதலிடத்தை பிடிக்க போகிற வெப்பம் இன்றைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, இந்த சிவகாசி, கோவில்பட்டி இந்த பகுதி தான் முதலிடத்தை பிடிக்கும். கடலோரத்தை பார்த்தீங்கன்னா சும்மா கடலோரம் நாகப்பட்டினம்லாம் சும்மா 87, 88 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். கடலோரத்துக்கும் உள்ளேக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 12 டிகிரி கிட்ட வேறுபாடு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய இந்த பொள்ளாச்சிக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய நாகப்பட்டினத்திற்கும் ஃபாரன்ஹீட்லேயே 12 டிகிரி வேறுபாடு. ஆகவே கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து மேலே போய் மேற்கு நோக்கி போகும். காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நீராவியாகி மேலே வளிமண்டலத்தின் மேலே போய் மேலடுக்கில் போய் சேவாயிட்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில கேரள எல்லையோரத்திலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும். சரி, நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை, அதாவது
இதே நிலை தொடரும். நாளை கொஞ்சம் கூடுதலாக கூட வாய்ப்பு இருக்கு. நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். ஆக சிவகாசி எல்லாம் 100 டிகிரி இருக்கும், பொள்ளாச்சி 100 டிகிரியை ஒட்டியே இருக்கும். இப்படியே இதே வெப்பம். ஆனா ஈரோடு கொஞ்சம் கூடும் படிப்படியா. ஏன்னா 28ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு காற்று கொஞ்சம் வரும். இதனால கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பு ஈரோடா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டா மாறிடும் ஈரோடு. ஈரோடு, கரூர், தாராபுரம், இந்த பொள்ளாச்சி எல்லாம் இப்ப இருந்தாலும் கொஞ்சம் கூடிடும். 102 கூட போகும் பொள்ளாச்சிங்க. 102 கூட போகும் பொள்ளாச்சி. சிவகாசி மற்றும் விருதுநகர்லாம் 102க்கு மேல 103, 104 கூட போகலாம். எல்லா வெப்பமும் இந்த வாரை சனிக்கிழமைக்குள்ளர இந்த உச்சபட்ச வெப்பத்தை நாம் அனுபவித்து தீர வேண்டும். அதுக்கு பிறகு குறையும். புரியுதுங்களா? இந்த வரக்கூடிய சனிக்கிழமை வரைதான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. கிழக்கு கடலோரம் பெரிதா வெப்பம் இருக்காது. கிழக்கிலிருந்து போகக்கூடிய இந்த உயரழுத்த காற்று தான் வெப்பத்தால லேசாகி மேலெழுந்து மேற்கே போய் அனலை கொடுக்கும். அனலை கிழக்கு கடலோரத்துல வெப்பம் அதிகமா நீங்க உணர்வீங்க. இதற்கு காரணம் 90 டிகிரி ஃபாரன்ஹீட் ஒரு வெப்பம் அதிகம்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் காரணம். என்னன்னா ஆக்சிஜன் அளவு குறையும். இரவு நேரத்தில் காணப்படக்கூடிய குளிர் காரணமா அப்படியே தலைகீழா மாறக்கூடிய பகல் வெயில் அதிகமாக கொடுக்கும். உணர்வு வெப்பம் அதிகமா இருக்கும். ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இதெல்லாம் நடக்கும். உயரழுத்தம் வளிமண்டலத்திலிருந்து வரக்கூடிய காற்று இரவு நேர குளிரையும் பகல் நேர வெப்பத்தையும் கொடுப்பது தலைகீழ் மாற்றம் அனுபவிப்பதற்கு சவாலா இருக்கு. வரக்கூடிய 29ஆம் தேதி 28ஆம் தேதி தான் 28ஆம் தேதி உச்சபட்ச வெப்பம் உள் மாவட்டங்களில் நிலவும். மேற்க குறைஞ்சிடும். 28ஆம் தேதிக்கு அப்புறம் மேற்க குறைஞ்சிடும். பொள்ளாச்சி, கோயம்புத்தூருக்கெல்லாம் மேற்கு இருந்து காற்று கொஞ்சம் வரும். வந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் நாள் முழுவதும் மேற்கு காற்று வராது. அப்பப்போ வரும், அப்பப்போ நிற்கும். அப்பப்போ அதாவது முற்பகல்ல ஒரு 11, 12 மணி வரைக்கும் கொஞ்சம் வரும். அப்புறம் மாலையில நிற்கும். சில நேரங்களில் முற்பகல்ல வரும், மாலையில நின்றும். அப்போ என்ன ஆகும்? வெப்பம் அதிகரித்து காணப்படும். இருந்தாலும் இந்த மாதம் 28, 29ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம இந்த வெப்பத்தை அனுபவித்தாக வேண்டும். ஈரோடு அதிகபட்சமா 102 வரைக்கும் போகும். கரூர் 100 வரைக்கும் போகும். பொள்ளாச்சி 102 வரைக்கும் போகும். 101, அதாவது வரக்கூடிய வியாழன், வெள்ளி, சனி, வெள்ளி சனியில இருக்கும். அதே போல சிவகாசி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, இந்த பகுதி எல்லாமே, சாத்தூர், விருதுநகர், இந்த பகுதி எல்லாமே 100 டிகிரியை தாண்டும். 102 வரைக்கும் போகும். ஏதாவது ஒரு இடத்துல 104 போகுங்க. அது எங்க எதிர்பார்க்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்ட உள்பகுதி, அதாவது மத்திய பகுதி. எங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட மத்திய பகுதி, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டி பகுதி, விருதுநகர் மாவட்டம் இந்த சிவகாசி, விருதுநகர் இந்த பகுதி, அதே போல பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதி. இன்னும் சரியா போனா திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் 104 போகலாம் வரக்கூடிய வெள்ளி சனியில. பொள்ளாச்சி 102 வரைக்கும் போகும் ஒரு நாள். பாக்கியெல்லாம் 100, 98 குறைஞ்சிடும் அப்புறமா. ஆனால் தொடர்ந்து 98, 99, 100, 101, 102ன்னு கொஞ்சம் அந்த கரூர், ஈரோடு போகும். அப்புறம் இந்த அதாவது ஏப்ரல் 1, 2, 3 தேதிகள்ல வேலூர் வெப்பம் உயரும், தென் மாவட்டங்கள்ல குறையும். காரணம் என்னன்னா 2ஆம் தேதிக்கு மேல கிழக்கு காற்று வர இருக்கு. புதிய வளிமண்டல சுழற்சி சுமத்ரா தீவரிலிருந்து வரப்போகிறது. அது கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும். இருக்கக்கூடிய உயரழுத்தத்தை இடம்பெயர செய்யும். கிழக்கு காற்று வந்தாலே அதுல நீராவி இருக்கும். நீராவி இருந்தாலும் நீராவியும் உயரடுத்த குளிர்காற்றும் இணைந்து மழை மேகங்களை உண்டாக்கும். 3ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 5ஆம் தேதிக்கு மேலன்னா. இப்போ அந்த 28ஆம் தேதி நம்ம சொன்ன அந்த இடிமழை மேற்கு மாவட்டங்கள்ல அது கேரளா, கர்நாடகாவில் மட்டும்தான் இருக்கும். 30, 31 நீலகிரி, வால்பாறை, கேரளா பகுதியில் மட்டும் இருக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி வரலாம். அப்புறம் அப்படியே கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த தேன்கனிக்கோட்டை இந்த இடத்துல வரலாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி. 3ஆம் தேதி தென் மாவட்டங்களின் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, டெல்டா மாவட்டங்கள் என்று வட உள் மாவட்டங்கள், கர்நாடக பெரும்பாலான மாவட்டங்கள், அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மட்டும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அங்க உயரழுத்தம் நீடிக்கும். தெற்கிலிருந்து அந்த குறைந்த அழுத்தம் உயரழுத்தத்தை வடக்கு நோக்கி தள்ளும் பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஆக்கிரமித்திருக்கும் உயரழுத்தம். அதனால கொஞ்சம் சவாலா இருக்கும். உயரழுத்த காற்றும் கிழக்கு காற்றும் சந்திக்கும் இடம் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் அவ்வப்பொழுது மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒதுக்கி ஆங்காங்கே கொட்டி தீர்க்கும் மழை அல்ல. நிகழ்வோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கு. எந்த அளவிற்கு தீவிரமடையுமோ அந்த அளவுக்கு மழை இருக்கும். இப்பொழுதைக்கு
3ஆம் தேதிக்கு பிறகு வெப்பம் குறையும். ரொம்பலாம் குறைஞ்சிராது. கொஞ்சம் புழுக்கமான வானிலை இருக்கும். இப்ப இந்த வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட குறைந்துரும். இந்த வாரம் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட அடுத்த வாரம் வெப்பம் கண்டிப்பாக குறைந்துரும். இந்த வாரம் மட்டும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு பொறுத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 102, 104க்கு மேல போகாது. இப்படித்தான் ஏப்ரல்லையும் மேலேயும் இருக்கும். சார் ஏப்ரலே வரல, இப்பவே 104ங்கிறீங்களே, அப்ப அக்னி நட்சத்திரம் அதிகமா இருக்குமா சார்? அப்படிலாம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த நேரத்தில் கொஞ்சம் உயர்வாக இருந்தாலும் கிழக்கு காற்று செட்டிங் அப்படியே மாறி செட் ஆனதுன்னு வச்சுங்க, காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று வந்தாலோ அல்ல வேற எந்த செட்டிங்காவது வந்துன்னா வேகமூட்ட உற்பத்தி ஆனா அப்ப என்ன ஆகும்? வெப்பமே அந்த அக்னி நட்சத்திர காலத்துல குறைஞ்சிடும். அக்னி நட்சத்திர காலத்துல எல்லாம் மழையெல்லாம் பெஞ்சிருக்கிறதுல நீங்க நினைவுபடுத்தி விரும்புகிறேன். அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்பவே நீண்ட கால அறிக்கை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொன்னா நீங்க எதையாவது தேவையில்லாத ஒரு முன்னெச்சரிக்கை, தேவையில்லாத திட்டமிடுதலை ஏற்படுத்திடுவீங்க. கொஞ்சம் அச்ச உணர்வோட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பெரும்பாலும் நீண்ட கால அறிக்கையில பெரிய மாற்றம் இருக்காது. நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். அதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மார்ச்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 7ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ள ஒரு மழை சொல்லியிருந்தோம். அடுத்தது 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள ஆலங்கட்டி மழையெல்லாம் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பொழிந்து விட்டு தான் போனது. மறுபடியும் வெப்பம் உயர்னு சொல்லியிருக்கிறோம். அது நடக்கத்தான் போகுது. அடுத்தது குறைந்த அழுத்த காற்று சுழற்சி வரப்போகுது 3ஆம் தேதிக்கு மேல. அதுவும் நடக்கத்தான் போகுது. அதோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கிறது? அது தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்குமா, சற்று பரவலாக கொடுக்குமா, எந்த அளவிற்கு கொடுக்கும், எவ்வளவு தீவிரம் இருக்கும், அது சென்னைக்கும் எட்டுமா, உயரழுத்தத்தை வடக்கு நோக்கி தள்ளி விடுமா, சென்னைக்கும் உயரழுத்த ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபடுமா, அப்படி இதெல்லாம் பார்க்கப்படுது. ஆனா உள் மாவட்டங்கள் கர்நாடக, கேரளா, ஆந்திர கர்நாடக, கேரள எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி 4ஆம் தேதியிலிருந்து 2வது வாரம் 12ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒதுக்கி ஆங்காங்கே என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.